ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் இந்த பேல்பூரியும் ஒன்று. இன்றைக்கி இந்த வீடியோவில் பேல்பூரி ரெசிபி ரோட்டுக்கடை ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 20 ருபீஸ்க்கு பொரி மட்டும் வாங்கினா போதும். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவு பச்சை பட்டாணி வந்து மார்னிங் 9 ஓ கிளாக் போல் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ ஈவினிங் 4 ஓ கிளாக் ஸ்நாக்ஸுக்கு நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சிங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் போட்டு விசில் மட்டும் ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச பட்டாணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் 3 நாளாக கட் பண்ணி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் முழுசாக சேர்த்தோம் அப்படின்னா வெந்ததுக்கப்புறமா தோல் உரித்து மசிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 7 விசில் வரை விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 விசிலாக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் ஒரு கை அளவு கொத்தமல்லி, ஒரு கை அளவு புதினா, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு வெங்காயம் சேர்த்துங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட வந்து நல்ல பழுத்த தக்காளி 2 நம்பர் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி எந்தளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே குக்காய் வந்திருக்கு. நான் வந்து 7 விசில் விட்டு இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் உருளைக்கிழங்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்து சூடு ஆறுனதுக்கப்புறமா தோலை உரித்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு கரண்டி அளவு பட்டாணி மட்டும் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க பட்டாணி எல்லாம் ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப ஃபைனாகவும் மாவு மாதிரி பண்ணிடாதீங்க. ஒரு 3/4 பதம் வந்து ஃபுல்லாக நசுங்கிற அளவு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சைடில் இருக்கட்டும். குழம்புக்கு வேணுங்கிறது இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடானதும் இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு நிறைய சேர்த்துனிங்கன்னா சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா கெட்டியாகி வரணும். இந்த மாதிரி நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் வந்து நல்லா கெட்டியாகி தண்ணி ஃபுல்லாக சுண்டுற வரைக்கும் இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ட்ரை ஆனதும். இப்போ இந்த அளவு நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அந்த மசால் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பட்டாணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கப்பில் எடுத்து வச்சுருந்தா முழு பட்டாணியும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே வந்து நம்ம தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டாணி குக் பண்ணும்போது மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணோம். இந்த கிரேவிக்கு இன்னும் சேர்த்துல. ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம பட்டாணியில் இருக்க தண்ணி சேர்த்தும் கூட குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இந்தளவு கெட்டியாக இருந்தால் பேல்பூரியோட மிக்ஸ் பண்ண நல்லா இருக்காது. ஸோ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி வந்து ரொம்ப நேரம் பாயில் ஆக வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு கொதி வந்தது அப்படின்னா போதும். இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து பேல்பூரியோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை பொரியோடு எப்படி மிக்ஸ் பண்ணி பேல்பூரி ரோட்டுக்கடை ஸ்டைலில் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து தேவையான அளவு பொரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக நிலக்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த நிலக்கடலையாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பட்டாணி கிரேவி ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பூரி இருந்தால் நீங்கள் உடச்சி சேர்த்துக்கலாம். பூரி வந்து வீட்டில் அவைலபிளாக இல்லாதனால நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மசால் மட்டும் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இது மேலே வந்து மறுபடியும் கொஞ்சமாக கிரேவி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேல்பூரிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரானரி டேஸ்ட் கொண்டு வரக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் மேலால் சேர்த்துக்கலாம். கூடவே சீவி வச்சுருக்க கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட வந்து பூரி இருந்ததுன்னா உடச்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் மிச்சர் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மேலால் கார்ன் சிப்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பேல்பூரி வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இது செய்கிற ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தான் அஷோ இவ்வளோ செய்யணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். என்ன தான் வெளியில் வகை வகையாக நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் நம்ம கையால் செஞ்சு சாப்பிட்றதோட ருசியும் தனி தான், ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.